செல்ல போட்டு அடித்தடித்து திறத்துறாண்டா சனத்தை ஆத்தோரம் போறமையில் இந்த மாமி பெற்ற வாடகனே எம்பேசில கூட இந்த நவீன ராவணேசன் எல்லாம் ஆனவங்க கருத்த கருத்த மச்சான் கண்ணுற கண்டித்த மச்சான் சிறாக்கள் எல்லாம் நவீனத்துவமாக செய்ய வழிக்கிட்ட நாங்கள் விரும்பல பாரம்பரியமான முறைகளில் ஆதி காலத்தில் இருந்த மாதிரி முறைகளை செய்கிறோம். கோடைக்கு கொச்சி வச்சு குழந்தை தண்ணி நான் வாத்து அப்ப மச்சான் தந்த உள்ளாண்டி சொல்றாள். நவீனத்துவத்துக்கு வரல நாங்கள் போன இருக்குதானே போன தட்டி தட்டி தான் அதை பாக்குறேன். இப்போ அம்மாவோட கோயிலுக்கு கூட நாங்கள் லைட் எல்லாம் போட மாட்டோம். நல்ல வளைஞ்சு வர கலையை வந்து மீண்டும் உருவாக்குற வந்து நல்ல முயற்சி. நீங்க சுத்தி வரலாகாதோ இந்த மாதிரி இருந்தா பாடுவீங்களா? ஓடி ஓடி வருவா மச்சான் கைவீசம்மா கைவீச அந்த பாட்டு பாட்டு தெரியுமா? குளிக்க நல்ல பூவரசு கைவீசம்மா தெரியுமா? பாய நல்ல பால் வளவு வெக்கப்படுறீங்க. தெரிஞ்சதை சொல்லத்தானே வேணும். ஓடி ஓடி வருவாராம் ஓட நல்ல ஒழுங்கு. யார் அந்த ஒருவன்? பழைய பாட்டை விட இது பாடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் நல்லதாகவும் இருக்கு. அம்மா நாங்க அதை பாடி காட்டுறோம். கட் 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 வட்டதோசை சுட்டது போல் வானில் இருந்த சந்திரனை துட்ட சிறுவன் யாருடைத்தான்? வாய்த்த மலர் எதுவோ பாலம் வந்தாச்சு. என்ன பாலம்னா? இது பவுனதேவி பாலம். அங்கால அப்படியே நம்ம கண்ணங்குடா அப்படியே போறோம். கண்ணங்குடா வந்து வரலாற்றுலயே முக்கியத்துவம் வாய்ந்த இடம் சொல்றாங்க. இங்கே நிறைய கூத்து கலைஞர்கள் ஒரு வருஷம் கூத்துண்டா பெரிய விழாவாக நடக்கும். தொடர்ந்து ஒரே கூத்து போடுவினம். கூத்தை இன்று வரையுமே ஒரு மேல ஒரு ட்ரெடிஷனாக வச்சிருக்கிறது கண்ணங்குடா. சரி நம்ம கண்ணங்குடாக்கு வந்தாச்சு. யாராவது வருவாங்க தானே? அவங்கள பிடிச்சி நாட்டார் பாடல் பாடுறவங்க இருந்தா அவங்கள கேட்டு தெரிஞ்சு அவங்கள தேடி போவோம். நம்ம தூரத்துல யாரோ தெரியுறாங்க, அவங்கள்ட்ட போய் பேசி பார்ப்போம். சில்றல்ல போங்கடி. தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கு நிற்கிறோம். மற்றபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. வணக்கம். வணக்கம். இந்த ஊர்ல நாட்டார் பாடல் பாடக்கூடியவங்க இருக்காங்களா? பாட்டை செய்ய போகிறீங்களா? இல்லைடா நாங்கள் வந்து இந்த கிராமம் இல்லை, இந்த கிராமத்தில் வந்து இருக்கிறாங்க நிறைய பேர் இப்படி இப்படி இருக்கிறாங்க. நீங்க எந்த இடம்னா? நான் கரையாக்கி அங்க இருக்கிறாங்களா? அங்கேயுமே இருக்கிறாங்க. நீங்கள் அங்கேன்னு சொன்னால் பூரா போகணும். நாட்டார் பாடல் தெரியுமா? சும்மா ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. ஒரு நாட்டார் பாடல் ஒன்று படிச்சு காட்டும். நாங்கள் இடம்பெயர்ந்து போன கால சூழ்நிலையில் வந்து இந்த வன்முறைகளால் ஆக்களை அப்படி அடித்து செய்தாங்களே, அந்த காலத்தில் ஒரு பாட்டு படித்து காட்டுவோம்டா. செல்ல போட்டு அடித்தடித்து திறத்துறாண்டா சனத்தை எடுத்த சாமான் கையில் போட்ட சாமான் வீட்டில் எடுத்து பிடிச்சி ஓடுனமே வலையறவு ரோட்டில். அம்மா போன வழியே தண்டு பிள்ளைக்கு தெரியா, பிள்ளை போன வழியே தண்டு தாக்கி தெரியா, ஒன்று சேர்ந்து வாழமிடா ஆரையம்பதி ஊருல. அதில் பல விஷயங்கள் சொன்னவங்க. இந்த கொட்டியில் அடித்து தந்தது அப்படி இருந்தது. அதே மாதிரி சுனாமியை பற்றிய பாடல்கள் அப்படின்னு இருக்குது. அதில் போனீங்கன்னு சொன்னால் பிரபாகரன் சொல்லி ஒரு சார் இருக்கிறாரு, புரிஞ்சு பிள்ளவர், அவருக்கு தெரியும். அப்படி நிறைய பேர் இந்த ஊரில் கிட்டத்தட்ட ஒரு கலைக்கு ஒரு பழம்பெரும் ஊர் இது கண்ணங்குடான்னு சொல்லுவாங்க எல்லாரும்.
இது ஒரு நாட்டார் பாடல். இதோட மெட்டு வேற. நாங்கள் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெட்டு பாடுவோம். விரும்பக்கூடிய மாதிரி அவங்க அதை ரசிக்கக்கூடிய மாதிரி மாற்றிருக்கிறோம். இப்போ இதுக்காக தான் இப்போ சந்திக்க போகிறோம். இரவு நாங்கள் இங்கே ஒரு கூத்தொண்டு அரங்கேற்றினோம். பசந்தன் கூத்து அப்படிலாம் அறித்தானே அந்த பாட்டு எல்லாம் செய்கிறோம் நாங்கள் கோயிலில், கன்னியம்மன் கோயிலில் அரங்கேற்றம் செய்தார் கூத்தை ஊரெல்லாம் ஒரு வீடு வீட போய் ஆடுறது பழைய முறையில் நாட்டுக்கூத்து. கூத்தன்னு சொல்கிறேன் இப்போ தானே அந்த நாட்டுக்கூத்தன்னு சொல்கிறாங்க. அது உண்மையான பேர் கூத்து தான். அப்போ அதனாடி எல்லோரும் இப்போ அதில் போய் ஆடி கொஞ்சம் நித்திர அப்படி தான் இருக்காங்க. ஒரு சந்திக்கல இருக்கி அதில் ஒவ்வொரு ஊருக்கும் வித்தியாசம் இருக்கல. இது நாங்கள் கொஞ்சம் பழைய பாரம்பரியமான முறைகளில் ஆதி காலத்தில் இருந்த மாதிரி முறைகளே செய்கிறோம். ஒரு நவீனத்துவத்துக்கு வரலை நாங்கள் இன்னும். ரெண்டாவது விரும்பலை. ஏன்னா இப்போ கெம்பஸில் கூட இந்த நவீன ராவணேஷன் எல்லாம் ஆடினவங்க மனோரி சிறாக்கள் எல்லாம். அப்போ அதெல்லாம் கொண்டு இதுக்குள்ளே கொஞ்சம் நவீனத்துவமாக செய்ய வழிக்கிட்ட நாங்கள் விரும்பலைன்னா பாரம்பரியத்தை போகணுன்றதுக்காக எங்களோட கோயில்களில் கூட நாங்கள் நிறைய பாரம்பரியத்தில் அமைச்சிருக்கோம். இப்போ இந்த இப்போ அம்மாவோட கோயிலுக்கு கூட நாங்கள் லைட்டெல்லாம் போட மாட்டோம். விளக்கு எண்ணெய் அந்த இதில் தான் ஏற்றி கொண்டிருக்கோம். அதுக்காக அந்த மாதிரி ஒரு பாரம்பரியத்தை போன்ற கிராமன்றையில் அப்படி வச்சு கொண்டிருக்கோம். அந்த கொம்பு விளையாட்டுன்ற ஒன்று சொல்லுவாங்க அந்த நேரம் தெரியுமா அவங்களுக்கு? அதில் அப்படி ஒரு பாட்டு இருக்கு. அந்த 2 வகை இழுக்கக்கூட அந்த கொம்பை முடிக்குது. அது அந்த காலத்தில் அது ஒரு பெரிய போட்டியாக நடந்திருக்கு இந்த கிராமங்களில். ஆத்தோரம் போகிற மயில் ஆண்மயிலோ அது பெண்மயிலோ பார்த்து வாடபட சரியான் பாவப்பழம் போலே மாலைதாரேன் தந்தானே தானே அப்படி அந்த மாதிரி போகும். பார்த்து வாடா வடசேரியான்னு பாவப்பழம் மாலைதாரேன்னா அந்த பழத்தை வச்சு வடசேரியன்றா அவங்க தென்சேரியாக்கள் வடசேரியாட்ட படிக்குது. அதே மாதிரி தென்சேரியாக்களுக்கு வடசேரி ஆக்கள் படிப்பாங்க. அப்படி நிறைய அந்த பாட்டும் இருக்கு எங்கிட்ட. அந்த கொம்பு முடிக்கிற பாட்டு. நாட்டார் பாடல் தெரியுமா? என்ன பாட்டு தெரியும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா நாட்டார் பாடல்? என்ன பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க? ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா? என்ன பாட்டு படிக்கலையா? தெரியும் தானே நாட்டார் பாடல்னா என்னன்ட்டு? பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. கத்து தர்றேன். கண்ணாயிரம் அந்த வெப்பன் சனி. கைவீசம்மா கைவீச அந்த பாட்டு பற்றி தெரியுமா? தெரியாதா? அப்பா எம்மகிட்ட முடிச்சுப்பா. ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பார்க்கறாங்களே. தெரியுமா நாட்டார் பாடல்? தெரியாதா? கைவீசம்மா பாடல் அப்படி எதுவும் தெரியாதா? கைவீசம்மா தெரியுமா? கைவீசம்மா தெரியுமா? கேள்விப்பட்டேன். வணக்கம் அண்ணா. ஃபாக்ஸ் என்ற ஒரு டீம், அதாவது இப்போ அழிஞ்சு கொண்டு போகிற நாட்டார் பாடல்களை வந்து மீளுருவாக்கம் செய்கிறோம், படைப்பாக்கம் செய்து அதை வந்து இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஏற்கனவே சில பாடல்கள் அப்படி செய்திருக்கிறோம். சரி, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ணா? நல்லா இப்போ அழிஞ்சு வர கலையை வந்து மீண்டும் உருவாக்குற வந்து நல்ல முயற்சி. இப்போ நம்மட ஊர்லேயும் வந்து இருக்காங்க ஆக்கள். அதில் இந்த சின்ன எங்கள் அம்மம்மா அவட்டையும் கொஞ்சம் நிறைய பாட்டு வச்சுக்காங்க. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்கன்னா இருக்கிற இடம் பாருங்க. சரி. விஷயம் அழிஞ்சு போயிடுச்சு. நம்மளுக்கு மட்டுமில்லை நிறைய விளையாட்டுகள்ல இருந்து எல்லாம் போயிடுச்சு. இந்த நாட்டை விளையாட்டுகளே இப்போ இல்லை. வணக்கம் அம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீ நல்லா இருங்கம்மா இருங்க. நாங்கள் அழிந்து வர அந்த நாட்டார் பாடல்லாம் இருக்குது தானே, அதெல்லாம் அழிஞ்சு வருது தானே. இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு அது தெரியாது. இப்போ இருக்க மக்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாது. அதை வந்து நாங்கள் மீளுருவாக்கம் செய்துட்டு வரோம். நாங்கள் இந்த இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு போய் அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி நாங்கள் அதை புதுசாக மெட்டெல்லாம் போட்டு பாடி அப்படி செய்துட்டு வரோம். அப்போ நீங்கள் அந்த காலத்தில் இருந்த காலத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச நாட்டார் பாடல்லாம் இருக்கும் தானே, வெக்கப்படுறீங்க? அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே. வெக்கம் இல்லைம்மா, நான் வெக்கப்பட மாட்டேன். நான் சும்மா இருந்தும் படிக்கிறவனே. அது தெரிஞ்சதை சொல்லத்தானே வேணுமா?
2 பாடல் என்னன்னா படிக்கத்தானே வேணும். கவி என்று சொல்கிறேன். இப்போ சொல்கிறேன் நாட்டார் பாடல் என்று சொல்கிறேன். முதல் சோனகர்மணி படிக்கிறேன். அந்த நீ உண்டா படித்தா நான் உண்டா படிக்கிறேன். ரேடியோவில் அது சின்ன ஆள் நான் அது பாடமாக்கி வேறு புத்தகம் இல்லை கொப்பியும் இல்லைமணி. மனப்பாடம் எல்லாரும் கேட்குற நம்மளோட ஊருக்கு இந்த பாடல் உனக்கு யார் சொல்லித்தந்த என்று கேட்பாங்க. அதுதான் பாடல். உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. படிக்கிறேன் இன்னும். பாடுங்க நீங்கள் பாடுங்க. கொடைக்கு கொச்சி வச்சி குளுந்த தண்ணி நான் வாத்து மாறிக்கு செத்த வச்சி என்ற மனக்கவர திருதிண்டே போட்ட வரம் பாரபுறா நடந்து போறது போல் நாட்டாருக்கெல்லாம் மணி நட வரம் போயன் சாடலோ வண்ணாண்ட கண்ணோ வடக்கத்தி காளை மாடோ சாராய குத்தலையோ தவறனையோ என் வீடு நெத்திக்கு நேரே நிலா கிளம்பி வாரது போல் வேதிக்கு மேலே மஜிட வெள்ளமுகம் காண்பதற்போ கட்டின் அழுதுதுகா கடலாசி மின்னுதுடா விசிறி உளருதுகா என்ற வேந்தர் வர காணேனே அரிக்கி மேடையிலே அரிசை அள்ளி போடையிலே தரிக்குதில்லை என் மனசி என்ற தங்க மச்சான் வரதப்போ உட நல்ல ஒழுங்க ஒழிக்க நல்ல பூவரச பாய நல்ல வாழ்வளவு இனி பயமில்லாம வாகிலியே அக்காண்டி கத்துதுகா அலறவன் கேக்குதுகா தாரா உளருதுகா என்றார் உளதால் வதலிலே நித்திர கண்ணிரையும் நினைவிலையும் தோணுறது கரியமா விரலும் மச்சாண்ட கற்பறித்த மோதிரவோ கருத்த கருத்த மச்சான் கண்ணுற கண்டித்த மச்சான் ரூபாய் குலைத்த மச்சான் இப்போ உருவித்தாடா மோதிரத்தை கல்லாத்து விரித்தரிடனாவ கண்டறிந்து பூத்தா போல் மச்சான் கண்ணத்து வீச என் கண்ணதிரே நிற்குதடா தோட்டத்து மாம்பழத்தை துறை மகனார் திங்கிறத்தை வாடிக்கு வந்த அந்த வளப்புண்ணியோரிங்கிறது. இப்போ அதே முதல் நடந்த இதுகளை அதை பாட்டு அடுத்திருக்காங்க மணி. அதான் போட்ட வரம் பால பூரா நடந்து போறது போல் நாட்டாருக்கெல்லாம் நட வரம் போயன் சாடலோண்டா ஒரு பொம்பளை நின்று அவர் என்ன கதைக்கு அதை சொல்லி அவ படிக்கிற. அதுதான் அந்த கருத்து நம்ம பாடல்ல தெரியும் தானே மணி. என்ன இது அந்த மச்சானுக்கு பாடுற பாட்டு. மச்சானுக்கு பயப்பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி. மச்சானே மாம்பழமே என்ற மாமி பெற்ற வாடகனே நங்கராம்பே மச்சான் நான் என்ன சொல்லி கூப்பிடட்டும். ஓடி ஓடி வருவாராம் ஒடுங்கையில் நிற்பாராம் சட்ட தடுப்பானா என்ற தப்பிடிக்கும் வாழுகிறது. ஓட நல்ல ஒழுங்க ஒழிக்க நல்ல பூவரச பாய நல்ல வாழ்வளவு இனி பயமில்லாம வாகிலியே. இப்போ ஒரு தன்னை பார்த்து ஓடுறோம் தனி அவன் சொல்கிற நீ பயமில்லாம வா ஒடுங்கையின் நல்லன் பால்வளம் இருக்கி. அது கருத்தை சொல்லத்தானே வேணும். அந்த ஒருவன் என்று வருதம்மா, அது யார் அந்த ஒருவன்? அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இதெல்லாம் நீ கேட்க கூடாது. மாப்பிள்ளை ஒரு பொம்பளை இருந்து கதைக்கிற இந்த அடிக்கிற மாப்பிள்ளான்னு சொல்றேன். நீ பயமில்லா வா. இப்போ ஓட நல்ல ஒழுங்க ஒழிக்க நல்ல பூவரசு பாய நல்ல பால் வளவு நீ பயமில்லாம வான்ட்டு அவர் சொல்றேன் நீ.
ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறேன் இப்படி நீ வாண்டு சந்திக்கிறதுக்கு அம்மா அப்படி சொல்றது எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும் அதுக்கு தான் சொல்லுறேன். கல்யாணம் கட்டவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு படிப்பாங்க. அப்ப நீங்க படிச்சிருக்கீங்களா இந்த மையெல்லாம்? யாருக்கு அப்படியே படிக்கல படிச்சது இல்லையா? படிக்கலம்மா, இப்படிதான் கேட்டு முடிக்கல மணி வரிய வந்து அவர்கிட்ட சொந்தக்காரன் தான். அவருக்கு படிக்க பாட தெரியாம நான் படிப்பேன், எல்லாம் படிக்கிறான். அவருக்கு படிச்ச ஒரு பாட்டு ஒரு சின்னது ஒரு 2-3 வரி பாடி காட்டுங்களேன். இல்லம்மா, ஓட நல்ல ஒழுங்கு கொண்டையில கொன்ற குட்டி கொடுங்கையில உள்ள குட்டி ஆறு தந்த உள்ள ஆசை மச்சான் தந்த ஊட்டி, அது கருத்த பாரம்பணி, அது சரிதானே. அப்ப மச்சான் தந்த உள்ளாண்டி சொல்றாள். மணிமேகலை என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. நீங்க அவருக்கு படிச்ச பாட்டு உண்டு? அவருக்கு தான் இது. ஓடி ஓடி வருவாரா ஒடுங்கையில நிப்பாரான் சற்ற தழுப்பாரா இந்த தப்பிடிக்கோ வாழுறது அவருக்கு படிச்ச. அவருக்கு கேட்டிருப்பாரு, நீ இப்படி படிச்ச என்று கேட்டிருப்பாரு. என்ன பண்ணி நீங்க படிக்க கொல அவர் என்ன சொல்லுவாரு? இல்ல நீங்க படிக்கிறத கேட்டுக்கிட்டு இருப்பாரா? நீங்க படிக்கிறத கேட்டுக்கிட்டு இருப்பாரா அவரு? சரியா கட்டினது பிறகு கூத்து பாட்டு தெரியாத இப்படி இது என்ன பாட்டுன்னு கேட்டேன். நான் படித்து காட்டுவேன் பண்ணி. இந்த 17-18 இந்த பக்கத்து வளவுக்கு ஆடினேன். அதெல்லாம் தெரியாத கேட்டால் நான் பாடுவேன். பத்தினியாம் துரோதையை ஜவையில் வைத்து பலி கொண்டு எல்லாம் உரியும் போது சத்தியெல்லாம் என்றையிலே எங்கே ஓச்சோ சாமத்தியம் உள்ள பஞ்சவருக்கு சத்தியம் நான் தேசவனை விமனையை கொட்டாவிட்டால் புத்தியுள்ளது நானும் அந்த போல் தெரியா நான் அறிவாய். இது விருத்தமானி நீங்கள் கூட்டுவா ஆனால் இதுகளெல்லாம் சொல்லணும். இது 17-18. ஓட நல்ல ஒழுங்கு ஓட நல்ல ஒழுங்க. ஒழுங்க. அடுத்து ஒளிக்க நல்ல பூவரசு, ஒளிக்க நல்ல பூவரசு, பாய நல்ல பால் வளவு, ஒளிக்க நல்ல பூவரச, பாய நல்ல பால் வளவு. நீ பயம் இல்லாம பாகிலி 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 பயம் இல்லாம வாக்கு. ஏண்டா தொண்டை ரொம்ப கவுதடா, விஷம் அப்படித்தானே இருக்கும். எழுவாய பூக்களையே இது அவர் பார்த்து இப்படி எல்லாம் வர சொல்லி பாடுற பாட்டா? அந்த கோடைக்கு கொச்சி வச்சு அந்த வரியை சொல்லுங்க. கோடைக்கு கொச்சி வச்சு கோடைக்கு கொச்சி வச்சு குளுந்த நீ நான் வாத்து மாறிக்கு செத்த வச்சு என்ற மனக்கவலை அத மெதுவா சொல்லுங்களேன். கோடைக்கு இப்போ கோடைக்கு கொச்சி வைக்கிறேன்டாமனே கொச்சி நாட்டி குளுந்த தண்ணி ஊத்துறாங்க. மாரியாலம் செத்துது. கோடைக்கு கொச்சி வச்சு குளுந்த தண்ணி நான் வாத்து நம்ம கரியாகிற கொச்சி தானேம்மா. அம்மா அந்த என் மனக்கவலை தீருதில்லைன்னு சொன்னீங்க தானே, அதுக்கு அடுத்த லைன் என்ன? நெத்திக்குன்னு ஒன்று சொன்னீங்க. வாரது போல் வேலிக்கு மேலே மச்சிட வெள்ளமுகம் காண்பதோ, வேலிக்கு மேலே மச்சிட வெள்ளமுகம் காண்பது. வெள்ள காரியாகும் மணி. சரியம்மா, இப்ப நீங்க சொன்ன பாட்டை நாங்க ஒரு போட்டு எங்கட ஸ்டைல்ல ஒரு 2 வரி படிக்கிறோம். நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த லைன் இருக்கா சொல்லுங்க. கோடைக்கு கொச்சி வச்சு குழந்தை தண்ணி நான் வாத்து மாறிக்கு செத்த கொச்சி என்ற மனக்கவலை தீருதில்லை. அது கொஞ்சம் மிஸ் ஆகுது, கொஞ்சம் மிஸ் ஆகுது. கோடைக்கு கொச்சி வச்சு குளிர்ந்த தண்ணி நான் வாத்து மாறிக்கு செத்த கொச்சி என்ற மனக்கவலை தீருதில்லையே.
கோடைக்கு கொச்சி வச்சு குளிர்ந்த தண்ணி நாவாத்து மாறிக்கு செத்த கொச்சி என்ன மனக்கவலை தீரலையே நித்திக்கு நேரெதிரே கிளம்பி வருவது போல் வெளிக்கு மேலே வச்சான் வெள்ளமுகம் காண்பது போ கோடைக்கு கொச்சி வச்சு குளிர்ந்த தண்ணி நாவாத்து மாறிக்கு செத்த கொச்சி சரியாம்மா. இப்போ இந்த பாட்டை வந்து எங்களோட பிள்ளைகள் நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு மெட்டு போட்டு பாடியிருந்தோம். இப்போ இந்த பாட்டு எப்படி இருக்கு உங்களோட இந்த மெட்டெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கேட்க நல்லா இருக்காம்மா பாட்டு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதை பற்றி நீங்கள் என்னம்மா நினைக்கிறீங்க? அது நல்லா நல்லா இருக்கு. இனியும் நிறைய பாட்டு வந்து என்னன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருந்து கேட்டு நாங்கள் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து கொண்டு போவோம். நீங்கள் அதுக்கு உதவி பண்ணுவீங்கன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். இப்போயும் ஒரு பாட்டு எங்களுக்கு சொல்லி தந்தீங்க. அதே மாதிரி நாங்கள் மறுபடியும் உங்களை தேடி வருவோம். அப்போ வரும்போது நீங்கள் எங்களுக்கு நிறைய பாட்டு சொல்லித்தரோம். எத்தனை வயசாம்மா உங்களுக்கு? 76 வயசு. 76 வயசுலையும் ஒவ்வொரு வழியும் மறக்காமல் அப்படியே ஞாபகம் வச்சுருந்து பாடுறீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. என்னென்னா நாங்கள் நிறைய விஷயம் உங்கள்கிட்ட இருந்து இந்த பாட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த பாட்டு மட்டும் எங்களுக்கு கிடைச்சிருந்தா நாங்கள் பாடியிருப்போம். ஆனால் எதுக்காக பாடுறாங்க, எந்த மாதிரி சந்தர்ப்பம்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் எங்களுக்கு அதை சொல்லி தந்தீங்க. ரொம்ப நன்றி. ஏம்மா இப்போதே பிள்ளைங்க இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுறது இல்லை தானே? அப்போ எந்த மாதிரி பிள்ளைகள் நான் படித்தா சிரிக்குங்கள் மணி இது 6 பாடின பாடலாம் அம்மான்னு கேட்குங்கள். நான் சொன்னேன் நான் இப்போ செத்தா இதில் ஞாபகம் உங்களுக்கு இல்லை. அப்போ உங்கள் பேர பிள்ளைங்களாம் என்ன பாட்டு படிக்குது? அதுகள் ஒன்றும் படிக்கிறது அதுகளுக்கு தெரியா. இல்லை இந்த பாட்டு படிக்காட்டி வேற ஏதாவது பாட்டு படிப்பாங்களா? படத்து பாட்டு அது படிப்பாங்க. படத்துல வர்ற பாட்டு படிக்கிறாங்களா? அதுதான் படிப்பாங்க. அப்ப நீங்க இந்த பாட்டை சொல்லி கொடுத்துறீங்களா அவங்களுக்கெல்லாம்? நான் படிச்சு காட்டுறேன் மணி. அதுகள் பாடார்கள் என்ன போல மெட்டெடுத்து பாடாது. அத்தாம்மா அந்த பாட்டுல வந்து அந்த மெட்டு வந்து அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை தானே இப்ப இருக்க பிள்ளைகளுக்கு. அதனால வேண்டி நீங்க சொல்லி கொடுக்குற பாட்டை வந்து அவங்க பாடுறது இல்லை. படத்து பாட்டுல மெட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி அதை பாடுறாங்க. அதனாலதான் நாங்க என்ன செய்யறோம், போனை தட்டி தட்டி தான் அதை பாக்குறேன். உங்க பேர பிள்ளையெல்லாம் சந்திக்கலாமா? கூப்பிடுங்கம்மா. ஹாய், உங்களோட பேர் என்ன? என் பேர் திவேனிதா. உங்களுக்கு நாட்டார் பாடலாம் தெரியுமா? இல்லை. தெரியாதா? அம்மாமா சொல்லி கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. படிக்கிறதான் தெரியா. ஏதாவது ஒரு பாட்டு தெரியுமா? ஒரு 2 லைன். பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. அதே இந்த மெட்டுகள் பாடாதுகள் மக்கள். இப்போ இதுக்கும் தானே அப்போ இதுக்கும் ரொம்ப உங்களை போட்ட பிள்ளைகள் வந்து நான் பாடி கொடுத்தேன். 7-8 வருஷம் கூடி நான் பாடி கொடுக்குறேன். இப்போ அம்மாட்ட நாங்கள் எடுத்த இந்த பாட்டை நாங்கள் வேறொரு மெட்டு போட்டு இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு பிடிக்கிற மாதிரி செய்தால் நீங்கள் அதை விரும்புவீங்களா, படிப்பீங்களா? கண்டிப்பாக. சரி, ஓகே. இது வந்து இதுவும் ஒரு நாட்டார் பாடல் தான். இதை வந்து நாங்கள் வேற மெட்டு போட்டு பாடி இருக்கிறோம். சரியா? அதை பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அம்மாவும் காட்டுங்க. அம்மா நாங்கள் அதை பாடி காட்டுறோம். இந்த பாட்டு வெற்றிலையை கைப்பிடித்து வரும் புலகை வாயிலிட்டு சுண்ணாம்புதடி சுத்தி வாடா மச்சானே, மலையடி பக்கத்திலே வடபுரத்தி மூடையிலே கடை பொண்டெடுத்திருக்கேன் மச்சானி கண்டெடுத்து வாயிலியே. இந்த பாடல் என்ன தெரியும்? இந்த பாட்டை வந்து நாங்கள் வந்து வேற மெட்டு போட்டிருக்கிறோம். மெட்டு போட்டு வந்து பாடி இருக்கிறோம். நாங்கள் பாடுறோம், அதை கேட்குறீங்களா? நீங்களும் சேர்ந்து பாருங்க. படியுங்க. தன்னானே தானே நன்னா தனநானே தானே நன்னா தன்னானே தானே நன்னா தனநானே தானே நன்னா ஓடி ஓடி வருவா மச்சான் ஒரு கையில வந்து நிப்பா
என்ன நினைப்ப மச்சான் எங்க வீட்டை வர நாட்டம் இல்ல சுத்தி வர வேலி புள்ள சொல்லல வர முள்வேலி எங்கும் ஒரே வேலி என்றா எதல புள்ள நான் வருவேன் வெத்தலைய கை பிடிச்சு வெறும் விலக வாயிலிட்டு எப்படி எப்படி வெத்தலைய கை பிடிச்சு வெறும் விலக வாயிலிட்டு சுண்ணாம்பு இல்லை என்று நீங்க சுத்தி வரலாகாதோ கிடுகிடுன்னு மலையடிக்க திட்டி எல்லாம் தண்ணி நிக்க நாவலடி நாய் குறைக்க வந்த கள்ளன் யார் மகளும் கள்ளனும் இல்ல அம்மா காவாலியும் இல்ல அம்மா நம்ம அத்தை மக வந்து இப்போ வீட்டை சுத்தி போறானம்மா இருக்கிறோம். எப்படி என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? நல்லா இதை பத்தி என்ன சொல்ல வாரீங்க, என்ன நினைக்கிறீங்க? பழைய பாட்டை விட இது பாடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் நல்லதாகவும் இருக்கு, விரும்பக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப அம்மா சொல்லி கொடுத்த பாட்டை பாட மாட்டேங்கிறீங்க. அப்ப இந்த மாதிரி இருந்தா பாடுவீங்களா? இந்த மாதிரி பாட்டு விரும்புறீங்களா? பாடினேன் மணி அது நான் பாடுறேன் வேண்டா. சுத்தி வர வேலி மச்சான் சுடர வர முள்வேலி எங்கும் ஒரு வேலி நானும் கால வந்துடட்டும் காவலரண மச்சான் கள்ளனுக்கு முள்ளரண வேலி அரண இப்போ வேணுமண்ட கள்ளனுக்கு எனக்கு இந்த பாடத்தில் அதே பாட்டு தான்மா நாங்க வந்து மெட்டா மட்டும் ஓ சரி மணி சரி படிக்கிறீங்களா? இல்ல நாங்களும் படிக்கிறோம். எங்களோட சேர்ந்து ஒரு 2 வரி படிக்கிறீங்களா? பாடத்தானே வேணும். ஓடி ஓடி வருவா மச்சான் ஒழுங்கையில வந்து நிற்பான். லைன் நேரம் இருக்கா? இந்த 2 லைன் மட்டும். ஓகே, தன்னானே போட்டுட்டு ஓடி ஓடி வருவா மச்சான் ஒழுங்கையில வந்து நிப்பான். ஓடி ஓடி வருவா மச்சான் ஒழுங்கையில வந்து நிற்பான். ஓகேயா? ரைட். தன்னானே நானே நன்னா தன தன நானே நானே நன்னா தன்னானே நானே நன்னா தன தன நானே நானே நன்னா ஓடி ஓடி வருவா மச்சான் ஒழுங்கையில வந்து நிப்பா. நீங்க மட்டும் அதை ஒரு தடவை நீங்க மட்டும் அந்த லைனை மட்டும் ஒரு தடவை பாடி காட்டுங்க. ஓடி ஓடி வருவா மச்சான் ஒழுங்கையில வந்து நிப்பா. சரி அம்மா, உங்களுக்கு சந்தோஷமா? சரி அம்மா. சரி அம்மா, தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ. உங்களுக்கு ரொம்ப நன்றி.